Welcome to our channel. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மணிகண்ட ஐயரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ததயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. இந்த ஆலயமானது விநாயகர் ஆலயம் என்ற திருநாமத்தோடு விஜயலட்சுமி அவென்யூ மத்துவாஞ்சேரி அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் அபிஷேகத்தின் போது ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரத்திங்கரா தேவிக்கு மாதந்தோறும் நிகம்பலா ஹோமமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஹோமத்திலே அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுள்ளார்கள். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே. ஞாயிற்றுக்கிழமையிலே பைரவரை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய நாராயணனை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமையிலே ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியை வழிபடும்போது இன்னும் வேண்டுதல் நமக்கு மிக சீக்கிரமாக நிறைவேறும். प्रत्यंगिरे परे देवी सर्वशत्रु निवारणी सर्वत्र सर्वकार्येषु विजयं देहि मे सदा. ओम शं भक्षज्वालाजिह्वे. எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் நம் பிரத்திங்கரா தேவியால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். போன வகை திருமணம் தடப்பட்டு இருந்தாங்க, கல்யாணம் நடக்கல அப்படின்னாங்க. 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயதார்த்தமே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயம் நடக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு அமாவாசை சொல்றதுக்கும் டைம் பத்தல. அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா. தேவி உன் சூலம் இந்த பிரபஞ்சத்தை என்றென்றும் காக்கும். காஞ்ச மிளகா வீட்டுல குழம்புல போட்டு தாளிக்கும் போது அந்த வீடு ஃபுல்லா நெறி வரும். கொஞ்சம் நெருங்கிடுச்சுன்னா அப்ப இவ்வளவு பெரிய ரோமகுண்டத்துல இவ்வளவு மிளகா போடும் போது அப்ப கருவினா வாசனை வரும்ல. அப்ப அந்த வாசனையே அந்த தெய்வமே சுவாசித்து கொள்கிறது. அந்த இனிப்பு தன்மையும் அந்த நெறியையும் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல வெறும் நெருப்பையும் அக்னியும் மட்டும்தான் காட்சியா தரார் நம்பால். அப்ப இவ்வளவு மிளகாவை பிரியமா சாப்பிடக்கூடியவ நம்ம என்னெல்லாம் கேட்டாலும் அதையும் தருவாள். இந்த மிளகா எவ்வளவு காரம், அவ்வளவு காரத்தையும் தாங்கிக்கிறார் நமக்காக. அப்ப அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவ நமக்கு தேவையான நன்மையும் சீக்கிரமாகவே தருவார். எந்தெந்த கோரிக்கை நியாயமாக இருக்கிறதோ அந்த கோரிக்கை எல்லாமே சீக்கிரமாகவே நடைபெறும். அதனால நம்ம ஏதோ கோவிலுக்கு வந்தோம்
மிளகாய் வாங்கி கொடுத்தோம், ஒரு நெருப்பொடி வாங்கி கொடுத்தோம், ஒரு நெய்யை வாங்கி கொடுத்தோன்றது இல்லாம நான் சொல்ற மந்திரத்தையும் தாண்டி நீங்க உங்களோட வேண்டுதலும் ஒன்று இருக்கு. நான் உட்காந்து 1/2 மணி நேரம் மந்திரம் சொல்லிட்டு போயிடலாம். அதையும் தாண்டி உங்களோட வேண்டுதலும் ஒண்ணு இருக்கு. அந்த வேண்டுதல் இந்த இடத்திலேயே பரிபூர்வமா வைக்கும் பட்சத்திலே प्ररूपाय विस्मय स्मवाहिने तन्नो प्रतिराप्रचोदयात् स्वाहा प्ररूपाय विस्मय स्मवाहिने तन्नो प्रतिराप्रचोदयात् स्वाहा प्ररूपाय विस्मय तन्नो प्रतिराप्रचोदयात् स्वाहा प्ररूपाय विस्मय स्मवाहिने तन्नो प्रतिराप्रचोदयात् स्वाहा प्ररूपाय வியாபாரத்துல தோல்வி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பசங்களோட கல்வியில பிரச்சனை, கடனால பிரச்சனை, இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்துக்கும் உன்னை நம்பிதான் வந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் எனக்கு தீர்வு தாமா அப்படின்றத மனப்பூர்வமா உட்கார்ந்துட்டு அந்த தீர்வு கேட்கணும். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय श्रीकालाक्षि कालाय कालाक्षि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। उद्भट स्वाहा। தேவி உன் சூலம் இந்த பிரபஞ்சத்தை என்றென்றும் காக்கும். प्रत्यंगिरे परे देवी सर्वशत्रु निवारणी, सर्वत्र सर्वकार्येषु विजयं देहि मे सदा। ओम शं भक्षज्वाला जिह्वे
सुरत्योदानीये एकदा लक्ष्मणपारवे देवदैवैतमान आयुष्येनो எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அது எதை சொல்லி நான் அழைப்பேனோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.